இலக்கணத்த நீங்க காட்டாம, அடுத்து உங்களோட நூல தொடங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதற்கான பதில நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த முதல் வரியிலேயே அரங்கேற்றம் நிக்குது. கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப மனம் வேதனையோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு ரொம்ப வேதனையா உட்கார்ந்திருக்காரு. ரொம்ப கவலையோட இருக்காரு. அன்னைக்கு இரவுலயே முருகப்பெருமான் மீண்டும் கச்சியப்பரோட கனவுல நாளைக்கு அவர் கேட்டதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. காலையில கச்சியப்பர் எழுந்திருக்கும்போது முருகர் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு மனநிம்மதி ஏற்படுது. வழக்கம் போல அன்றைய நாளும் அவர் கோயிலுக்கு போய் பூஜைகள்லாம் முடிச்சிட்டு, நூல் அரங்கேற்ற நேரம் வருது. அங்க சபைக்கு போறாரு. நேற்றைய விட இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு. எல்லாருமே அவர் என்ன பண்ண போறாரு, அதற்கு அவர் என்ன விளக்கம் குடுக்க போறாருன்னு ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க. நேத்து கேள்வி கேட்ட புலவரும் முதல் ஆளா உட்கார்ந்து காத்திருக்காரு. கச்சியப்பரன் சபைக்கு வந்ததும், அங்க ஒரு இளம் புலவர் கையில வீரசோழியம் அப்படின்ற நூலோட அங்க வராரு. அந்த நூல்ல உள்ள சந்தி படலத்தை எடுத்து